இந்த பாட்டை பார்ப்போம். மறித்து மடநெஞ்சே வாயாலும் சொல்லி குறித்து தொழு. குறித்து நீ சொன்னாங்க, அதுதான் நீ சேர வேண்டிய இலக்கு. நீ சென்று சேர வேண்டிய இடம் எது தெரியுமா? சிவபெருமான் திருவடி என்று சிவன் அடியார் அத குறிங்கிற வார்த்தை சொல்லு. குறித்து தொழு தொண்டர்பால் குறித்தொருவர் கொள்ளாத நீங்கள் குறுங்கண்ணி கொண்டார் மாட்டு உள்ளாதார் கூட்டம் ஒருது. இவ்வளவு சொல்லியும் சிவனை கும்பிட மாட்டேன், அவர் காலில் விழுந்தவனை தலையில தாங்கக்கூடிய சௌலபியம் உடையவன், யார்கிட்டையும் இல்லாத தன்னலை உடையவன், தனிப்பெரும் கருணையுடைய உடையவன் என்று எத்துணை சான்றுகள் சொன்னாலும் கேளாதவர் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் கூட்டத்தை விட்டு நீங்கிவிடு. அவர்களெல்லாம் முட்டாத பாவித்தோடு பேரளவிலே சிவப்பணி செய்வது போல காட்டிக்கொண்டு அவரை விட்டு சிவனுடைய பெருமை அறியாத சைவத்தினுடைய அடிப்படை உண்மை. ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனார் இப்படித்தான் அறிவுறுத்துறார். மரப்பித்து நம்மை மலங்களில் வீழ்க்கும் சிறப்பிலா தந்திரத்தை சேர்வை அறப்பித்து பத்தர் இனத்தாய் பரன் உணர்வினால் உணர்வும் வைத்தவரை மேவாவினை. சிவபக்தி செய்யாதவரோடு இனங்கற்க அல்லாதார் மும்மலத்தை காட்டிலும் கொடியவர்கள். இது சிவஞானம். சிவபக்தி செய்யாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க மும்மலங்களை விட ஆணவம் மாயை கண்மம் எனும் மும்மலங்களை விட கொடியவர்கள் என்று அங்கே சித்தாந்தம் சொல்லுகிறது. இங்கே அம்மையாருடைய வித்தாந்தம் பேசுகிறது.